60 வயதிற்குப் பின் மனநிம்மதி தருவது எது? எல்லாம் இருக்கிறது, ஆனால் மனசுக்கு மட்டும் நிம்மதி இல்லை. 60 வயதை கடந்த பலரின் மனதில் ஒலிக்கும் வார்த்தைகள் இவை. ஒரு சிறிய கதை. ஒரு முதியவர் அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர். சொந்த வீடு, ஓய்வூதியம், வங்கி சேமிப்பு, 2 பிள்ளைகள் என வாழ்க்கையில் குறைவில்லை. ஆனால் தினமும் மாலை அவர் வீட்டின் வாசலில் தனியாக அமர்ந்திருப்பார். மகன், மகள் வெளிநாட்டில். தொலைபேசியில் பேசுவார்கள். அப்பா, எப்படி இருக்கீங்க என்று கேட்பார்கள். நல்லா இருக்கேன் என்று சிரித்தபடி சொல்வார். ஆனால் தொலைபேசி துண்டிக்கப்பட்டதும் அந்த சிரிப்பு மறைந்துவிடும். ஒரு நாள் அவருடைய பழைய நண்பர் அவரை பார்க்க வந்தார். உனக்கு என்ன குறை என்று கேட்டார். அவர் சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு, எனக்கு எதுவும் குறையில்லை, ஆனால் நான் யாருக்காக வாழ்கிறேன் என்று தெரியவில்லை என்றார். அந்த ஒரு கேள்வியே அவரது வாழ்க்கையை மாற்றியது. அடுத்த நாள் முதல் பிள்ளைகள் எப்போது அழைப்பார்கள் என்று காத்திருப்பதை நிறுத்தினார். அவர்களை நேசிப்பார், ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையை எதிர்பார்த்து தனது வாழ்க்கையை நிறுத்தவில்லை. சில மாதங்களுக்கு பிறகு நண்பர் மீண்டும் கேட்டார், இப்போ எப்படி இருக்க? சிரித்துக்கொண்டே, முன்பு என் வாழ்க்கையில் எல்லாம் இருந்தது, ஆனால் நிம்மதி இல்லை. இப்போது நிம்மதி இருக்கிறது, அதனால் மற்ற எல்லாமே அழகாக தெரிகிறது. 60 வயதிற்கு பிறகு மன நிம்மதி எதில் இருக்கிறது? எதிர்பார்ப்புகளை குறைப்பதில். பிள்ளைகள் நம்மை போலவே யோசிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள். அவர்கள் அன்பு குறைந்துவிட்டது என்று நினைக்காமல் அவர்களுக்கும் அவர்களுடைய வாழ்க்கை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தனக்காகவும் வாழ்வதில். 60 வயதிற்கு பிறகு எனக்கு என்ன பிடிக்கும் என்று மீண்டும் கேளுங்கள். வயது என்பது வாழ்க்கையை நிறுத்துவதற்கான காரணம் அல்ல. நாம் வாழ்நாள் முழுவதும் மற்றவர்களுக்கு உதவி செய்திருக்கிறோம். ஒரு கட்டத்தில் மற்றவர்களின் உதவியை ஏற்றுக்கொள்வதும் வாழ்க்கையின் ஒரு பகுதியே. இறுதியாக, 60 வயதிற்கு பிறகு மன நிம்மதி என்பது வெளியில் இருந்து கிடைக்கும் பரிசு அல்ல. பிள்ளைகள் நம்முடன் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். பணம் அதிகமாக இருக்கலாம், குறைவாக இருக்கலாம். உடல்நிலை எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்காது. ஆனால் என்னிடம் இருப்பதை ஏற்றுக்கொண்டு என்னால் முடிந்ததை செய்து நாளை என்ன நடக்கும் என்ற பயம் இல்லாமல் இன்று வாழ்வது, இதுதான் உண்மையான மன நிம்மதி.